திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த 10 வருஷமா இந்திய நாட்டை ஆண்டுட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது உருப்படியா செஞ்சிருக்காரா? உங்களை வந்து கஜா புயல் வந்து பார்த்தாரா? இப்ப சென்னையில மெக்ஜாம் புயல் அடிச்சு கிட்டத்தட்ட 6 மாவட்டங்கள் மூழ்கி போச்சு. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி 6 மாவட்டங்கள் மூழ்கிடுச்சு. அது ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெய்ஞ்சது. வந்து பார்த்தாரா? இதற்காக வந்து எட்டி பார்த்தாரா? தேர்தல் நேரத்துல மட்டும் வருவார். இப்ப வராரு. இப்ப கடந்த 20 நாளா சென்னை தான் சுத்தி தமிழ்நாட்டை தான் சுத்தி வந்துகிட்டு இருக்காரு. இப்ப திருப்பி வராரா? 2 நாள்ல வராரா? நான் சொல்றேன், சவால் வர்றேன். ஒன்றிய பிரதமர் அவர்களே, நீங்க தமிழ்நாட்டிலே வீடு எடுத்து தங்கி இங்கே தங்கினாலும் உங்களால தமிழ்நாட்டுல ஒரு தொழில கூட ஜெயிக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சுயமரியாதைக்காரர்கள், விழிப்புணர்வு உள்ளவர்கள். நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், ஒரே ஒரு வேண்டுகோள். இனிமே திரு ஒன்றிய பிரதமர் அவர்களை அவர் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. இனிமே அவர் பேரு நீங்க எல்லாம் என்னன்னு கூப்பிட்டோம்? வெறும் 29 பைசா. இனிமே ஒன்றிய பிரதமர் பேர் நம்ம 29 பைசா. இனிமே அவர் சொல்லுங்க, மிஸ்டர் 29 பைசா சொல்லுங்க. மிஸ்டர் 4ஆம் தேதிக்கு மேல அவரும் இதுக்கு ஒரு காரணம் இருக்குமா? ஏன் 29 பைசா கூப்பிடுறேன்னு ஒரு காரணம் இருக்கு. நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா, கூட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் நம்ம கட்டுறோம். அதை கொண்டு வந்தது இவர் தான். அதாவது தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் ₹1 ஒன்றிய அரசுக்கு வரி கட்டணும்னா நமக்கு திருப்பி அவர் எவ்வளவு தெரியுமா தராரு? ஒன்றிய அரசு வெறும் 29 பைசா. நாம கட்டுறது ₹1 ஒன்றிய அரசு கொடுத்தோம்னா நமக்கு அவங்க திருப்பி தர்றது வெறும் 29 பைசா. இப்போ இன்னொரு மாநிலம் இருக்கு, உத்தரப்பிரதேச மாநிலம், பாஜக ஆளுகின்ற மாநிலம். முதலமைச்சரோட பேர் என்ன? திரு யோகி ஆதித்யநாத். சாமியார். இப்போ அந்த மாநிலம், உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் ஜிஎஸ்டி வரி இருக்கு. அவங்களும் வரி கட்டுறாங்க. அவங்களும் ஒன்றிய அரசுக்கு ₹1 ஜிஎஸ்டி வரி கட்டினாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமா தராரு? ₹1 கொடுத்தா உத்தரப்பிரதேசத்துக்கு ₹3. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு? அதே மாதிரி பீகார்னு ஒரு மாநிலம் இருக்கு. அவரும் அங்க இருக்கக்கூடிய மாநில மக்களும் வரி கட்டுறாங்க, ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. ₹1 கொடுத்தா அவங்களுடைய மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா தர்றது? ₹7. ₹1 கொடுத்தா பீகார் மாநிலத்துக்கு ₹7. நமக்கு எவ்வளவு? 29 பைசா. இப்ப பீகார் மாநிலத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் தூக்கி வாரி கொடுக்கிறாரு. அது யாரோட வரி பணம்? தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம். நம்முடைய மொழி உரிமை, நம்முடைய கல்வி உரிமை, நிதி உரிமை, அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய அரசு கிட்ட அடகு வச்சது அடிமை அதிமுக. இப்ப அதையெல்லாம் மீட்கணும்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி, வருகின்ற 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு நீங்க அத்தனை பேர் போய் நம்முடைய அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கு கதிரடிவால் சின்னத்துல வாக்களிச்சு பல லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். என்னுடைய ஆசையெல்லாம், என்னுடைய வேண்டுகோள்லாம் ஒண்ணுதான். கண்டிப்பா 40க்கு 40 ஜெயிச்சு இந்த முறை கலைஞருடைய 101வது பிறந்த நாளுக்கு கலைஞருடைய காலடியில அந்த வெற்றியை நம்ம வைக்கதான் போறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.